குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் 2.9 கோடி தொழிலாளர்கள் மற்றும் பெண்களுக்கு மானிய முறையில் கடனுதவி அளிக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இதன்படி 2025-26 ஆண்டு முதல் 2028-29 ஆண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு 2000 கோடி செலவில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்திற்கு உதவி வழங்குதல் என்ற திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலமாக திறந்த சந்தையிலிருந்து 20,000 கோடி திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிதியை கூட்டுறவு சங்கங்களுக்கு புதிய திட்டங்கள், ஆலைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் பணி மூலதன தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான கடன்களை வழங்க தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் பயன்படுத்தும் என கூறப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள கால்நடை, மீன்வளம் உள்ளிட்ட 13,288 சங்கங்களைச் சேர்ந்த 2.9 கோடி உறுப்பினர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. வழங்கப்படும் கடனானது தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தின் வழிகாட்டு நடைமுறையின்படி மாநில அரசு மூலமாகவோ கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாகவோ வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மீது அமெரிக்கா 25% வரி விதித்த விவகாரத்தில் நாட்டின் நலனை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். டிரம்பின் வரி விதிப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தாமாக முன்வந்து அறிக்கை அளித்தார். பின்னர் பேசிய அவர், டிரம்ப் அறிவித்த வரி விதிப்பால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் தாக்கங்கள் குறித்து அரசு ஆய்வு செய்து வருவதாக கூறினார். ஏற்றுமதியாளர்கள் உட்பட அனைத்து பங்குதாரர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கருத்துக்களை சேகரித்து வருவதாக தெரிவித்தார். விவசாயிகள், தொழில் முனைவோர், ஏற்றுமதியாளர்கள், MSMEக்கள் மற்றும் தொழில்துறையின் பங்குதாரர்களின் நலனை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முன்னுரிமை அளிப்பதாக பியூஷ் கோயல் உறுதியளித்தார். நாட்டு நலனை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்ற அவர், உலகளவில் இந்தியாவின் பொருளாதாரம் பிரகாசமான இடத்தில் உள்ளதாகவும் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். டெல்லி மற்றும் வாஷிங்டன் டிசியில் ஏற்கனவே 4 முறை நேரடியாக இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவித்த பியூஷ் கோயல், வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் நமது நாட்டின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.